வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க 67,000 கோடி. ஒரு பக்கம் வருமானம் கம்மி, செலவு அதிகம், வட்டி 67,000 கோடினா மொத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியில் தமிழ்நாடு இருக்கிறதா இப்போ நிதிநிலை அறிக்கையில் நமக்கு வந்து இதுக்கு கேன்சல் பண்ணாங்க. 2000 வருமானம் போச்சுன்னு தான் பேச போகிறாங்க. அதுக்குள்ள எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, மக்கள் மேலே எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக்குவாங்க. மக்கள் அதை நம்ம அவங்க தலையில் ஏற்கனவே சுமையில் நிறையா வச்சுருக்காங்க. திரும்பி உருவாக்கூடாதுன்னு தான் இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து கேன்சல். இவ்வளோ 13,12,000 கோடி கடன் இருக்குது. 2000 கோடி வருமானம் உள்ள ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் வேணான்னு சொல்லியிருக்காரு. மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு திட்டத்தில் வந்து இந்த 2,500 கோடி உள்ள அந்த சிஸ்டத்தை கேன்சல் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதுதான் முக்கியம்னு இவ்வளோ இன்கம் உள்ள சோர்ஸஸை மக்கள் நலனுக்காக தமிழ்நாட்டு நலன் கருதி கேன்சல் பண்ணிருக்கு. ஆனால் இதற்குள்ள வருமானத்தை வேறு ஒரு தொழில் மூலமாக நம்ம உருவாக்கிக்கலாம், வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ செயல் திட்டங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போகிறதுக்கான எந்த விதமான ஒரு சேனலும் முன்னிலை இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அண்ணா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வெளியாக இருக்குது. வெள்ளை அறிக்கையை பார்த்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தலைக்கு மேலே இத்தனை லட்சம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லார் தலை மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடன் எப்படி உருவாச்சு, இது கடன் வாங்கினது வந்து கரெக்டாக இல்லை கடன் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய குளறுபடிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து சிஎம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்டும் ப்ரீபெய்டு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சார் வந்து அதுக்கு வேறொரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. நிஜமாக என்ன நடந்துட்டுருக்கு சார்? இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1,28,000 ரூபாய் கடன் வந்து இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதிர்ச்சிக்குள்ளாது. நாங்கள் எங்கேயா வாங்கினா 1,28,000 நாங்கள் தண்ணுங்கிற மாதிரி மக்கள் இப்போ எல்லா பக்கமும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நேரில் கூட பார்த்தா ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயுமே 1,28,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மாறி. இது எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் இப்போ நிதியமைச்சர் சொன்ன அறிக்கையில் நம்ம தெரிய வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே இருந்ததாக ஒரு தகவல் நமக்கு வந்து தேர்தல் முன்பாக வந்து தகவல் வந்தது. இப்போ பார்த்தா 13,18,000 கோடி. ஸோ மொத்தமாக கடன் இருக்காது. அப்போது இதில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வகுத்தீங்க அப்படின்னோம்னா தான் தமிழ்நாட்டில் மக்களில் ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,28,000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இந்த கடன் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, முந்தைய அரசு வந்து 2021 2026 வரைக்குமே பார்த்தா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். அதற்கு முந்தைய அரசெல்லாம் சில்லறையாக வாங்கினது மொத்தமாக சேர்த்து வந்துருச்சு. இப்போது ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி தான் வருமானம் வருது. செலவு வந்து 1,78,000 கோடி ஆகுது. அப்போ பற்றாக்குறை வந்து 78,000 கோடி. இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அப்படிங்கிறது இப்போ தமிழக அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ அரசு அதில் கூப்பிட்டு பேசிட்டு ஒரு தகவல். பட் இதற்கு இடையில பார்க்க போனால் தான் நமக்கு வந்து இந்த பொதுத்துறை நிறுவன கடன் வாங்கினது, அரசு நேரடி கடன் வாங்கினது, இது தவிர இந்த கடன் மூலமாக 13,18,000 கோடிக்கு வந்து தமிழக அரசு ஆண்டுக்கு வட்டி மட்டுமே கட்டுறது பார்த்தீங்கன்னா 67,000 கோடி. இந்த 67,000 கோடி வந்து மற்ற தமிழக அரசுடைய நிறைய நிறுவனங்களுக்கு ஒதுக்கி பண்ணக்கூடிய ஒரு தொகை இது. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்காங்க 67,000 கோடி. ஒரு பக்கம் வருமானம் கம்மி, செலவு அதிகம், வட்டி 67,000 கோடினா மொத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியில் தமிழ்நாடு இருக்கிறதா இப்போ நிதிநிலை அறிக்கையில் நமக்கு வந்து வந்த தகவல் இது. இதில் முக்கியமாக பார்க்க போனால் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனில் வந்து முக்கியமாக இபி வந்து மெயினாக நிற்கிது. இப்போ அதில் இபி மற்றும் பகிர்மான கடத்தில் வந்து 1,73,365 கோடி வந்து கடன் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு சில இதில் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 7 ரூபாய்க்கு வாங்க பொருளை வந்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கினதுடைய விளைவாக அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மடங்கு தொகை அதிகமாக கொடுத்து வாங்கப்பட்டது. அந்த தொகை தான் மக்கள் மேலே வந்து நிற்கிது இப்போ தலைக்கு மேலே வந்து. ஸோ இது கரெக்டான ஒரு பேமெண்ட்டில் கொடுத்து வாங்கியிருந்தாலும் இந்த கடன் சுமை ஏறி இருக்காது, கடன் வாங்கிட்டு அவசியம் இருந்திருக்காது நமக்கு. அதை இது யார் யாருக்கு எங்கெங்கே போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் ஒன்று. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த கடனில் இருந்து இந்த போக்குவரத்து துறை அடுத்து இபிக்கு அடுத்து போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா 43,865 கோடி ரூபா வந்து போக்குவரத்து துறை கடனில் இருக்குது. பட் இங்கே வந்து
பெண்களுக்கு இலவச பேருந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பூரா பெண்கள் இலவசமாக போகிறதுக்கான அந்த ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்த போகிறாங்க. இப்போ இது ஏற்கனவே இவ்வளோ கடனில் இருக்குது, கடன் சுமையில் இருக்குது. போக்குவரத்தும் ஈபியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,73,000 கோடி எங்கே, போக்குவரத்தில் 43,000 கோடி எங்கே அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சுமையில் இருக்குது. இந்த கடனில் வந்து மற்ற ஸ்டேட்டில் வாங்கின கடனோட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாங்கின பெர்சன்டேஜ் அதிகம். மகாராஷ்டிரா 19, குஜராத் 18, கர்நாடகா 23% வாங்கும்போது தமிழ்நாடு மட்டும் 28% வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இது அதிக பெர்சன்டேஜில் வாங்கினதுனால பேமெண்ட் அதிகமாக போகுது நமக்கு அதை. ஸோ இவ்வளோ கடன் வந்து இது தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலையை வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம நிதியமைச்சர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கார். இவ்வளோ கடனில் இருக்கும்போது இது எப்படி மீண்டு வர்றது? பட் இதெல்லாம் சரி செய்த பிறகு தான் மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுங்கிற அந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வருமானம் வந்து இழப்பு நிறைய வந்தது பார்த்தீங்களா? இப்போ அந்த இழப்பு வந்து சரி செஞ்சு யாராருக்கோ போச்சு அந்த பணம். இப்போ டெண்டர் முறைகேடு வச்சுங்க, நிறைய இந்த டாஸ்மாகில் வந்த மேட்டர்கள் வச்சுங்க, இபியில், அப்புறம் சிஎம்டியில் வந்த அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அமௌண்ட் யாராருக்கோ போனது அது. பட்டு கவர்மெண்ட்டு கஜானாக்கு வர வேண்டிய பணம் அது எல்லாமே. இப்போ டாஸ்மாகில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். வருஷத்துக்கு வந்து 3,600 கோடி ரூபா ப்ளஸ் இந்த பாக்ஸில் வந்து 1,600 கோடி ரூபா, மொத்தமாக வந்து 4,800 கோடி ரூபா வந்து அரசு கஜானாக்கு வர வேண்டியது வேற எங்கெங்கேயோ கைமாறி போயிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு லாஸ். இபிலையும் அதே மாதிரி தான், சிஎம்டிலையும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு வாங்கப்பட்ட ஒரு தொகை வந்து யாராருக்கோ போயிடுச்சு, பார்ட்டி ஃபோர்னு சொல்லி கவர்மெண்ட்டு கஜானாக்கு வரல. இப்போ இவ்வளோ வந்து லாஸில் போகும்போது கடன் வாங்கி அதிகமான ஒரு ரேட்டுக்கு வாங்கப்பட்ட இந்த கொள்முதலில் நிறைய விஷயங்கள் போச்சு. இப்போ அதனால தான் இவ்வளோ சிக்கல்கள். இதை மேற்கொண்டு தான் இப்போ நேரடியாக இந்த கமிஷன் யார்ட்டையும் நேரடியாக கொடுத்து, ஸோ இந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக போகக்கூடாது, நேரடியாக அரசுக்கு வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்டியில் பார்த்தா ஒரு லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு போக்குவரத்தில் நீங்கள் பணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டுக்கு அதிகமாக ஒரு ரேட்டு வச்சு கம்மியாக வச்சு அது மிகப்பெரிய இழப்பு உருவாச்சு சில ஏஜென்ட்டுகள் மூலமாக. இப்போ நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த டாஸ்மாக் ஏற்கனவே சொன்னேன் நான். இப்போ உங்களுக்கு அந்த 4,800 கோடி ரூபா இப்போ நேரடியாக அரசு கஜானாக்கு வந்ததுன்னா அது ஒரு புறம். ரெண்டாவது இந்த டெண்டரில் ஒரு முறைகேடுகள், இந்த லஞ்சம், இந்த ஊழல், இது ரெண்டும் யாராருக்கோ போனது. இப்போ இதெல்லாம் சரி செய்யப்பட்டு வந்ததுன்னா மட்டும்தான் அரசு கஜானாக்கு வரும், வருமானம் நிறையா வரும். இதுக்காக தான் இப்போ தமிழக அரசு வந்து இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு பரம் இருக்க. இப்போ இவ்வளோ பணங்கள் அரசு கஜானாக்கு வராமல் வேறு நபருக்கு போனது இது இப்போ மிகப்பெரிய சுமை. இது இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ பல லட்சங்கள் கடனாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நான் ஏற்கனவே இப்போ சொன்னது தான். நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை வந்து ஒரு 15-20 ரூபாய்க்கு வாங்கும்போது 2-3 மடங்கு அதிக செலவு கொடுக்கும்போது இது மக்கள் தலையில் வந்து விழுந்துருச்சு, தமிழக அரசில் வந்து விழுந்துச்சு. இப்போ இதெல்லாம் சரி செய்ய பண்ணோம். வருமானம் நிறைய வந்து இழப்புகள் ஏற்பட்டதையும் அரசு கஜானாக்கு தமிழ் அரசு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் வந்தால் தான் இந்த கடன் சுமை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த ஒரு திட்டத்தை வந்து நேற்று சட்டசபை பயனாளர் சட்டத்தை கூடியிருக்கு, அவருடைய விவாதங்கள் நிறையா போய்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த இபி மேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2,000 கோடி உள்ள ஒரு வருமானம் உள்ள ஒரு திட்டம் தான். ஆனால் ஏற்கனவே இந்த கடன் சுமையில் தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு. மக்கள் தலைமையில் 1,28,000 ரூபாய் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மேலும் ஒரு சிரமத்துக்குள்ளாவாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துருந்த மொபைல் மாதிரி தான் சிஸ்டம். இப்போ நமக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் தொகை பண்ணி ஆகணும். ஒரு டெபாசிட் அமௌண்ட் இருக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஒருவேளை நைட்டு 2 மணிக்கு இந்த மொபைல் நம்ம ரீசார்ஜ் பண்ணி நைட் 12 மணிக்கு திடீர்னு கட் ஆகிடும், உங்களுக்கு டைம் ஒன்று திரும்பி 12 மணிக்கு மேலே காலை ரீசார்ஜ் பண்ண வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பேலன்ஸ் கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கட் ஆகிடும், திரும்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் கரண்ட் உள்ளே வரும். அப்போ 2 மணி 3 மணிக்கு ஆட்டோமேட்டிக் கரண்ட்டை கட்டாச்சும் உங்களுக்கு பண்ண முடியலன்னா கரண்ட் இல்லாமல் சூழ்நிலைக்கு வரும். ரெண்டாவது இந்த சிஸ்டம் வந்து இன்னொரு கையில் போயிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கைக்கு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒரு ஸ்கீமில் ஒரு ரேட் ஒன்று சொல்லிடுவாங்க. இப்போ மொபைலே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து 500 ரூபாய்க்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்குள்ளலாம் இப்போ 1,000 ரூபா 1,200 போயிடுச்சு. அதே மாதிரி
ஒரு அமௌண்ட்டை கொடுத்து டெபாசிட் பண்ணுங்க, இந்த இபி உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டரில் சப்ளை வந்துகிட்டே இருக்குங்கும் போது திரும்பி திடீர்னு ஒரு 6 மாதத்தில் எங்களுக்கு ரேட் கட்டுப்படியால் நாங்கள் வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லி இந்த ரேட்டையும் அதிகப்படுத்திடுவாங்க. அப்போ மேற்கொண்டு மக்கள் தலைமையில் தான் இந்த இந்த வந்து அதிகமான பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அவர் தள்ளப்படுவாங்க. இப்போ அந்த ஒரு இதெல்லாம் ரொம்ப யோசித்து தான் இப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்த ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து மக்கள் சிரமத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ரொம்ப தீர ஆலோசனை செய்து தான் அந்த ஒரு சிஸ்டத்தை கேன்சல் பண்ணாங்க. இப்போ தான் ஏன்னா இது நிறைய பேர் இப்போ பேசலை. எதுக்கு கேன்சல் பண்ணாங்க, 2000 வருமானம் போச்சுன்னு தான் பேச போகிறாங்க. அதுக்குள்ள எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, மக்கள் மேலே எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக்குவாங்க. மக்கள் அதை நம்ம அவங்க தலையில் ஏற்கனவே சுமையில் நிறையா வச்சுருக்காங்க, திரும்பி உருவாக்கூடாதுன்னு தான் இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இபி யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதில் கிரேஸ் டைம் வேறு ஒன்று கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ கொடுப்பாங்க. அப்புறம் தான் இந்த ஃபீஸ் கேரியர் எடுத்துகிட்டு போகிறது, கரண்ட்டு கட்டாகிறது வரும். அதுக்குள்ளே அல்லாட்டே நீ கட்டிடலாம், கடன் வாங்கி கட்டிடலாம். இது அப்படி இல்லை. இப்போ இருக்கிறதே வந்து சரியான முறையில் தான் இருக்குது. ஆனால் அந்த மின்வெட்டுக்கு யார் காரணம், அது என்ன பண்ணுங்கிறது அது ஒன்று போய்கிட்டு இருக்காது, அது சரியாயிடும். இப்போ இந்த சிஸ்டத்தை வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணால் இது மக்களுடைய இந்த நலன் முக்கியம், அவர்களுக்கு மேலும் இந்த கடன் சுமையை உருவாக்கக்கூடாதுன்ற ஒரு திட்டத்தின் பேரில் தான் பண்ணியிருக்காங்க. இது போக போக தான் தெரியும் இது ஏன் இவர் கேன்சல் பண்ணார், எவ்வளோ நன்மைக்காக பண்ணாருங்கிறது மக்களுக்கு புரிய வரும். இப்போ அது சர்வசாதாரணமாக இருக்குது. நிறைய இந்த விஷயத்தை வந்து நிறைய மீடியாக்கள் வந்து சொல்லலை, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலை. சொன்னால் தான் புரிய வரும் என்ன காரணங்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீமையும் வந்து தமிழக அமைச்சர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2500 கோடி 1200க்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டக்கூடிய ஒரு கன்செஷன் இதுக்கு வந்து சுற்றுச்சூழலை ரத்து பண்ணிட்டாங்க. இது ஏன் அப்படின்னா சதுப்பு நிலத்தினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். இதுவும் மக்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு செயல். இப்போ நீங்கள் 2022 வருஷம் ஏப்ரல் 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சதுப்பு நிலத்தை வந்து கட்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு பாதுகாப்பாக ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸில் போட்டாச்சு. அதற்கு மீறி இந்த 2025 ஜனவரி மாதம் வந்து அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் வருது. அது அப்போது அந்த இடத்துல சதுப்பு நிலத்தை வந்து அங்கே பார்த்தா ராம்சார் அப்படிங்கிற அது பேர் சொல்லக்கூடிய ஒரு இடம். அது அந்த இடம் வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையில் வரும்போது உறிஞ்சு அந்த இடத்த பாதுகாக்கப்படும், மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். இல்லைனா இந்த அதை மலை சீசன்லேயும் இந்த அந்த ஏரிகள் நீங்கள் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த பள்ளிக்கரணை, வேளச்சேரி, ராம்நகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி மிதக்கும். தப்பிச்சே வர முடியாது. நிறைய ஃப்ளைஓவரில் போய் கார் நிப்பாட்டிக்குவாங்க முன்னாடியே. மக்கள் வெளில வர முடியாது. கரண்ட்டு 5 நாள் கட் ஆகிடும் உங்களுக்கு தண்ணி போகிற வரைக்கும். பட் ஏன்னா சதுப்பு நிலத்தில் நிறைய கன்செஷன் போயிடுச்சு உங்களுக்கு. பள்ளிக்கரணே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வீடு அப்பார்ட்மெண்ட்ஸாக போயிடுச்சு. பட் இப்போ இதையும் கொடுத்துட்டா இன்னும் பாதிக்கப்படும், சதுப்பு நிலம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழலை பாதிக்கப்படும், மக்களுக்கு கஷ்டம் உருவான்னு சொல்லி இந்த 2500 கோடி உள்ள அந்த ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சுற்றுச்சூழலை கேன்சல் பண்ணியாச்சு. சிஎம்டி அனுமதியும் கேன்சல் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேண்டிய வேலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு விஜய் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக வந்து கேன்சல் பண்ண விஷயத்தையும் யாரும் சொல்ல வரல, மக்களுக்கு தெரியப்படுத்தலை. பட் இவ்வளோ விஷயங்கள் எதற்கு பண்ணுறாங்க? இவ்வளோ 13,12,000 கோடி கடன் இருக்குது, 2000 கோடி வருமானம் உள்ள ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் வேணான்னு சொல்லியிருக்காரு. மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு திட்டத்தில் வந்து இந்த 2500 கோடி உள்ள அந்த சிஸ்டத்தை கேன்சல் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதுதான் முக்கியம்னு இவ்வளோ இன்கம் உள்ள சோர்ஸஸை மக்கள் நலனுக்காக தமிழ்நாட்டு நலன் கருதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதற்குள்ள வருமானத்தை வேறு ஒரு தொழில் மூலமாக நம்ம உருவாக்கிக்கலாம், வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளோ செயல் திட்டங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போகிறதுக்கான எந்த விதமான ஒரு சேனலும் முன்னிலை இல்லைங்கிற தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கிறதையும் எடுத்து சொல்லணும். இப்போ நமக்கு தெரிந்த தகவலை மக்களை சொல்கிறோம். இன்னும் நிறையா தகவல் நிறையா இருக்குது, அதையும் அடுத்தடுத்து நம்ம சேனல் மூலமாக சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போது இந்த இந்த மக்கள் நலனி இவ்வளோ கேன்சல் பண்ணிருக்காங்களா சார்? ஏற்கனவே கடன் தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான குறிக்கோள். இப்போ ரொம்ப இந்திய அரசியாக பாராட்டிகிட்டு இருக்கு. 50% லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க. ஸோ ஊழல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாமே ரொம்ப பயந்து போய் லஞ்சம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலை விரித்து பேயாட்ட இருக்கக்கூடிய துறைகள் நிறையா இருக்குது.
அதில் வந்து ஒரு துறையை வந்து ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ விஷயங்கள் பணத்தை எடுத்தாங்க, இப்போ ரொம்ப பயந்து பேர் எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து ஒன்று சொல்லியிருந்தேன், அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதோட எந்த நேரத்திலையும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உள்ளே போவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று அது நடந்துருச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நேற்றுக்கிட்ட தமிழ்நாட்டில் பல இடங்கள் பல ஊரில் போய் அதிரடியாக உள்ளே புகுந்து ரைடு பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடந்திருக்கு ஏதுன்னு, இந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக என்ன வருது, கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் நேற்று பணம் கைப்பற்றிருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது, யார் கொண்டு கொடுத்தது, எதற்காக அப்படின்னு தமிழ்நாடு பூரா ரைடு. இந்த லஞ்சத்தை ஒழிச்சாதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் பூரா இந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக வேறு நபர்களுக்கு போயிடுச்சு. இந்த கடன் சுமை உருவானதே இதனால தான். இப்போ இது எல்லாம் சரி பண்ணும்போது அவங்க அரசுக்கு வரும். அப்போ இனி மேற்கொண்டு கடன் வாங்காத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ வட்டி குறையும். ஏற்கனவே வாங்கினதுக்கு வட்டி கட்டியானது வழி கிடையாது. 68,000 கோடிக்கு மேலே வட்டி கட்டணும். இனிமேலாவது வட்டி கட்டாமல் கடன் வாங்காத அளவுக்கு செயல்படுத்துங்கிறது தான் முதலமைச்சருடைய குறிக்கோள். அதுதான் நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே புகுந்து எத்தனையோ ஒரு பேருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, நிறைய என்கொயரியில் போகுது. பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இந்த லஞ்சம் வந்து கொடுக்க போகும்போது நேரடியாக போகாமல் இந்த ஏஜென்ட்கள் மூலமாக தான் நிறைய பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்று வருது. அது யார் மூலமாக, யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அதை அதனால் நீங்கள் லஞ்சம் வாங்காமல் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. தமிழக அரசுக்கு கடனை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கல விரும்புகிறோம். நீ லஞ்சமும் இதுவும் வாங்கினீங்கன்னா அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது முதலமைச்சருடைய நேரடி ஆணையாக இருக்காது. நேற்று நடந்த அந்த ரைடு இன்னும் தொடரும் இருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிருச்சு. இந்த கைட் அண்ட் வேல்யூ என்ன லேண்டோட காஸ்ட் இருக்கோ அதுக்குள்ளதை நீங்கள் பண்ணி அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மாறி இருக்கு. இப்போ ஏன்னா ரேட்டு கம்மியாக பண்ணி அதுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்போ நிறைய அரசுக்கு வர வேண்டிய பணம் வருவாய் இருக்காது. இப்போ அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கண்ட்ரோல் கொண்டுட்டாங்க ஓரளவு. ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் நேற்று போனதன் விளைவாக இன்னும் அரசுக்கு வர வேண்டிய இனி வரக்கூடிய அந்த வருவாய் வரும் தான் நான் நினைக்கிறேன். இது இன்னும் பல துறைகளில் அதிரடி ரைடுகள் போகிறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. லஞ்சம் வாங்க வேண்டாம், ஊழல் செய்ய வேண்டாம், தமிழக அரசுக்கு ஒரு நேர்மையாக நீ வேலை செய்து பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கலாம் சார். ஓகே சார், இது எல்லாமே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை வந்து சரி செய்யப்படும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நேர்மையான நிதிகள் எல்லாமே வேறு யார் கைக்கோ போனதை ஒரு கட்டத்தில் தான் இன்னைக்கு இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை இருக்குது. அதனால தான் இந்த கரப்ஷன்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ ஹேண்டாக இருக்க முடியும், ஃப்ரீயாக எல்லாருக்குமே அடுத்தடுத்து செய்ய முடியுன்றதை இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார்.